வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொண்டீர்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையின் கர்த்தர் தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தம் துணிச்சிக்கிட்டே இருக்குது. உங்களை சுற்றி சில சத்தங்கள் துணிக்கும். அந்த சத்தங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் வளர்ச்சிக்கும் உங்களுடைய மனதுடைய ஆரோக்கியத்துக்கும் கெடுதி ஏற்படுத்தும்படியாக மனநோக பண்ணும்படியான ஒரு சத்தம் துணிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை பலவீனப்படுத்தும்படியாக உங்களால் முடியாது, உங்களால் வளர முடியாது, உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோதான், உங்களுடைய வேலை அவ்வளோதான், உங்களுடைய ஊழியம் அவ்வளோதான், உங்களுடைய உழைப்புகள் அவ்வளோதான், வேஸ்ட் என்று சொல்லி ஒரு சத்தம் இறைச்சிக்கிட்டே இருக்கும், துணிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி. அது யாரோ அது உங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த சத்தம் துணிச்சிக்கிட்டே போது இந்த சத்தத்தை நடுவில் நீங்கள் சத்தம் போடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி வருகிற சத்தம் எல்லாம் உற்சாகப்படுத்துகிற சத்தம் அல்ல, உங்களை பலவீனப்படுத்துகிற சத்தம். அப்போ உங்களை பலவீனப்படுத்துகிற சத்தம் வரும் பொழுது இந்த சத்தத்தை கண்டு எதிர்மாறாக நீங்கள் சத்தம் போடாதீங்க. இதுக்கு என்ன பண்ணும்? சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அப்படி அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது என்ன நடக்குது என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்க அந்த காரியத்தில் பெரிய டாப்பில் வர முடியும். அதனால் உங்களை சுற்றி வர சத்தத்தை கண்டு நீங்கள் மறு உத்தரவு நீங்கள் அருளாதீங்க. எவ்வளோ சைலண்ட்டாக எவ்வளோ பொறுமையாக கண்டுக்காமல் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை இந்த உலக நாடே உங்களை கண்டு அகமகிழும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேலாக்குவார், உங்கள் வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றுவார். அதில் வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகளை நெருக்கடிகளே உங்களை சுற்றி வர சத்தங்களாக உங்களை பலவீனப்படுத்தும். அதை இனிமேல் கேட்காதீங்க. இதுவரை கேட்டிருக்கலாம், இனிமேல் கேட்காதீங்க. இனி நீங்கள் கேட்க போகிற சத்தம் என்னென்றால், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருவாயின்னு சொன்ன அந்த சத்தத்தை மட்டும் தியானிங்க. அப்படி தியானித்து நீங்கள் எதிர்ப்புறமாக இருக்கிற சத்தத்துக்கு நீங்கள் பொறுமையாக சைலண்ட்டாக மௌனமாக இருந்தால் என்ன நடக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் டாப்பில் இருக்கும். அப்போ பெரிய அளவில் டாப்பில் இருக்கும் என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றைப்போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்.